ஸோ நம்மளோட 50வது பயணத்தை இப்போ தொடர்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட 50வது முறை சதுரகிரி பயணம் வந்து இப்போ தொடர்றாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஜாக்கி இந்த தடவை நம்ம கூட வரல, ஊர் சுற்ற போயிட்டான். நம்மளோட பயணத்தை கரெக்டாக 9:59க்கு ரீச் ஆகிருக்கோம். எப்போயுமே இங்கே வந்து 10 மணிக்குள்ளே வந்து உள்ளே வந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. இன்றைக்கி பௌர்ணமி மறுநாள் அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கூட்டமும் இருக்குங்க. ஸோ 10 மணிக்கு நம்மளோட பயணத்தை தொடர்றோம். பட் ஆனால் நீரோடைகளில் தண்ணி வந்து வரது கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் பார்க்கலாம். இணைந்திருங்கள். ஓம் நமச்சிவாய. ஸோ போன தடவைக்கு வந்த இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா நீரோடைகளில் தண்ணி ரொம்ப கம்மியாக இல்லை, சுத்தமாகவே போகல. ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஆசீர்வாத விநாயகருங்க. ஸோ ஆசீர்வாத விநாயகரை தொடர்ந்து தங்க காளியம்மன் கோவில் தரிசனம் முடிச்சாச்சு. ஆனால் நம்ம வந்து பார்த்தப்ப இருந்த அந்த நீரோடைகள் எதுவுமே காணோம். குளிராட்டி நீரோடை, சுத்தமாக தண்ணி இல்லைங்க. ரொம்ப வறட்சியாக தான் இருக்குது. நமக்கு பிரச்சனை இல்லை, வனவிலங்குகள் தான் ரொம்ப பாவம். ஸோ மேகமூட்டமாக இருக்கிறதுனால பொழுதும் வந்து சீக்கிரம் ஏறிடலான்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நீரோடைகளில் தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. ஸோ கூட்டம் பரவாயில்லாமல் இருக்குது. ஏன்னா நேற்று பௌர்ணமி, அதனால் இன்றைய பொழுதில் வந்து நமக்கு கூட்டம் பரவாயில்லாமல் இருக்குங்க. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது வனப்பேச்சி. ஸோ வனக்கருப்பு வனப்பேச்சி தரிசனங்க. நல்லா இருக்கேன். சித்தர்களோட ஜீவ சமாதிங்க. தண்ணி வந்த பாதைகள் எல்லாமே வந்து ரொம்ப வறண்டு போயிருக்குங்க. ஆனால் அந்த கீச்சிடும் சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். இதோ பாவம், இதுதான் அந்த வனவிலங்குகளோட தண்ணி. நிறைய பேர் இரவு நேரமே ஏறி இறங்கியிருப்பாங்க. ஏன்னா நேற்று பௌர்ணமி. ஸோ கொண்ட காத்தாடி மரம், இங்கே ஒரு மரம் இருக்குது, ஏதோ இந்த மரம் தாங்க கீழே இருக்கும். ஸோ போன மாதம் முழுவதும் நம்ம சென்னையிலே நம்ம பொழுத கழிச்சாச்சு. ஒரு மாதம் கேப் விட்டாச்சா, அதனால் கண்டிப்பான முறையில் இந்த மாதம் 2 மலை ஏறி ஆகணுங்க. ஸோ பருவதமலை பிளான் பண்ணியிருக்கு. பட் ஆனால் அவர் கூப்பிடலை. ஒரு மாதம் கேப் விட்டதுனாலே என்னமோ தெரில, கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது நமக்கு. பட் ஆனால் ஸ்ட்ரென்த் இருக்குது.
வனவிலங்குகள் தாங்க பாவம். இந்த குரங்க பாருங்களேன், சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாருங்கள். இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. பட் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத எடுத்தோம் அப்படின்னா மேலே ஒன்று ஓடி வருது பாருங்களேன், பாவம். ஒன்றும் இல்லை கொட்டியை பாருங்கள், அழகா அதோட தாய்க்கு கோவம் வருது. ஸோ நம்ம மாங்கனி ஓடையில் தண்ணி ஒரு இடத்துல தேங்கி தான் இருக்குது. ஓடையால் குளமாக இருக்குது. நீருமே ரொம்ப தேங்கி இருந்ததுனால கொஞ்சம் கலங்களாக இருக்குங்க. ஆனால் இதுதான் வனவிலங்குகளோட தண்ணி. ஸோ இங்கே அப்பன் சிவபெருமான் அழகாக விட்டுருக்காரு பாருங்களேன். ஒரு கொய்யாப்பழத்தை அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒன்று கொடுத்தும் பத்தலையா அதுக்கு, பாவம். பயத்தில் ஓடுது. சாப்பிடு. இடமே வறண்டு போயிருக்குங்க. நீரோடைகளில் போன தடவை குளித்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பாறையாக தான் காட்சி அளிக்குது. தண்ணி சுத்தமாக இல்லைங்க, ரொம்ப ரொம்ப வறண்டு போயிருக்கு. 20 நிமிடம் பயணத்துக்கு அப்புறமா வழுகுப்பாறை வந்து சேர்ந்தாச்சுங்க. இங்கே குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கான்னு தெரியல, இருந்தால் குளிக்கலாம். வழுக்குப்பாறையில் கொஞ்சம் போல் தண்ணி இருக்குதுங்க, ஆனால் குளிக்க முடியாது. அதுலேயுமே சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கானுங்க. படம் வரைஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கு உள்ள, ஆனால் ஆக்சுவலாக அது வேற மாதிரி இருக்குது. அந்த இது இல்லை பார்த்து அவங்க ஏரியா அவர் அப்படி திருப்பி அவர் வர வச்சுருக்கோம். வழி அவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை, எல்லாம் உஷாரா தம்பாகுது. மொத்தத்தையும் காலி பண்ணி அதனால தூக்க முடியல, கஷ்டப்பட்டு இருக்கு. அதனாலதான் அது குழந்தைங்களுக்கு சேர்த்து வாங்குது. சரி நீ சாப்பிடு. சரி நீ எடுத்துவா. ரெண்டு கொய்யா பழமா வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அழகா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க.
ஒருத்தர் பேன் பார்த்துட்ருக்காரு, ஒருத்தர் லுக் விடுறாரு. WWE நம்மக்கிட்ட தான் வந்து போஸ் கொடுக்குறாரு. என்ன உங்களுக்கு என்ன ஏதாவது வச்சுருப்போம்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம வச்சுருக்கிறது உங்களுக்கு பத்தாது. அங்கே பாருங்களேன், மந்தி குரங்கு. பட் ஆனால் அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் இதில் ஜாயின் ஆக மாட்டாங்க. அவங்களும் ஸ்டில் கொடுக்குறாங்க. ஹாய் 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 சொன்னால் ஓடுறாங்க. ஸோ இவர் வந்து என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டார். குட்டி. ஸோ உண்மையிலே மலட்டாரோட இப்போ தான் மலட்டாராக இருக்குது. எப்பயுமே நமக்கு இங்கே தண்ணி போகும், இப்போ தான் தண்ணி இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துல காற்று கொஞ்சம் சுத்தமாக வீசுதுங்க. அவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி இடங்கள் வந்தால் ஒரு 10 நிமிடம் உட்காந்து தான் போகணும். ஏன்னா அதுக்காக தான் வந்திருக்கோம். தம்பி உட்காந்துருக்க வர்றாங்களா? எங்கேருந்து வர? விகேபுரம்னா சென்னையா? பாவநாசமா? ஒரு வழியாக அரை மணி நேரம் பயணத்துக்கு பிறகு சங்கிலி பாறையை ரீச் பண்ண போகிறாங்க. சங்கிலிப்பாறை அத்தியூத்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் இவங்களோட எங்கே பார்த்தாலும் இவங்கள தான் இந்த தடவை பார்க்க முடியுது. நம்ம நல்ல வேளை ஜாக்கி வரல. ஹாய். அவன் அதுக்கு தவிக்குது போல. நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல. ஹாய். கேக்குதா? ஹலோ ப்ரோ, கேக்குதா? அத்தியூத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ நம்ம அங்கே போகிறது வேஸ்ட்டு தான், ஏன்னா தண்ணி இல்லை. பைரவர் வராரு பாருங்க. பிரிக்கணும், பிரித்து அது பழமாகணும். அந்த பழம் பழுத்து அது சுவையாக மாறி ஒருத்தர் வாயில் பசியாற்றுறதுக்கான பொருளாக போகணும். போகும்போது அவர் தொண்டையில் விற்காமல் இருக்கணும். தொண்டையில் விற்கி அதை அடைக்காமல் இருந்து அது மறுபடியும் அது விதையாக மாறணும். இதுதான் நம்ம ஜீவாவுடைய பரிணாமம். இது ஏதாவது தரப்பட்ட ஒரு அரை மணி நேரம் நடைப்பயணத்துக்கு அப்புறமா நம்ம வந்து கோணத்தலைவாசல் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க.
ஆனால் போன தடவை பார்த்ததுக்கும் இந்த தடவை பார்க்குறதுக்கும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பட்டு போயிருக்கு அப்படின்னு. ஆனால் மக்கள் கூட்டம் இருக்குதுங்க. புரியுதா? யாமொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே ஒரு முறையா. இருந்து பார்க்கறதுக்கு கோண தலைவாசல்ல மக்கள் ஏறுறது தெளிவாக தெரியுது பாருங்க. ஆனால் ரொம்ப வறட்சியாக இருக்குங்க. கோண தலைவாசல் ஏறி இறங்குனீங்கனாலே இந்த இடத்துல நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. வேறு இடத்துல ஸ்பாட் எதுவும் கிடையாது. இந்த ஒரு தண்ணி தாங்க. அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ குடிச்சு தான் ஆகணும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது தலவிருச்சம். இந்த ஃபேஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் விநாயகர் ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். இதுதான் தலவிருச்சங்க. நீரோடைகளில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுங்க. அநேகமாக பனிலிங்கத்துலேயும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். குளிக்கலாம். ரொம்ப அழுக்கலாக இருக்கு. குளிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கோரக்கர் சித்தரோட இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டீங்க. மேலும் நண்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். அதில் குளிக்க முடியாது. அகைன் குளிச்சு அழுக்காக்கி வச்சுருக்காங்க. சில பேர் பனிமூலம் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்காங்க. தெரியுதா?
நமச்சிவாய. 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 சிவாய நமக. கோரக்கர் பூஜித்த பனிலிங்க குகைக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பரவாயில்ல, இங்கேயாவது நமக்கு சுத்தமான தண்ணி கிடைக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஓம் நம சிவாய சிவாய நமக யாருமே இல்லைங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஸோ இந்த இடத்த பற்றி இன்னொரு விஷயம் இப்போ ஒருத்தர் சொன்னார். ஒரு 85 வயசு இருக்கும் அந்த தாத்தா சொன்னார். என்ன அப்படின்னா, கோரக்கர் வந்து இறந்து போன ஒரு மனிதருக்கு இந்த இடத்துல வச்சு தான் உயிர் கொடுத்ததாகவும், அதன் பின்பு பூமியில் மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரமே வந்து அவருக்கு மறந்து போகணும்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வேண்டி மறந்ததாக வந்து சொன்னாருங்க. ஸோ கோரக்கரோட சக்தி வாய்ந்த ஜலதவலிங்கம் தான் இது. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. ஸோ பனிலிங்க தரிசனம் நல்லபடியாக முடிச்சாச்சுங்க. சூப்பரான தரிசனம். நமக்கு இது 8வது முறையாக அந்த பனிலிங்கத்தை தரிசனம் பண்ணுறேன். ஸோ இந்த தடவை நமக்கு புது வகையான ஒரு தகவலும் கிடைச்சது. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 2 மணி நேரம் ஐ திங்க் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாதையில் வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, கீழவும் வரலாம், தெரியக்கூடிய பாதையில் வந்து இந்த துணியை பிடிச்சி கீழே இறங்கணுங்க. இறங்கி அப்படியே இந்த வழியில் போய் அந்த கம்பியை பிடிச்சி அப்படியே குகைக்குள்ளே போயிடணும். ஓம் நமச்சிவாய.
ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவை கனகத்திரனே போற்றி, ஓம் நமச்சிவாய. போற்றி போற்றி.
ஸோ ஒரு வழியாக சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணியாச்சுங்க. ஸோ அதே மாதிரி கஞ்சி மடத்துலையும் நம்ம நல்லபடியாக சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அன்னதானம் நல்லா இருந்தது. அடுத்தபடியாக சந்தன மகாலிங்கம் நோக்கி நம்மளோட பயணத்தை தொடர்றோங்க. இதெல்லாம் வந்து பெருகி பாலை வந்து ஊற்றி விட்டா எப்படி போகுமோ அது மாதிரி ஓடின நீரோட. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எப்படி வறண்டு போய் கிடக்குன்னு. காரணம் எல்லாமே நம்ம மனுஷங்க தான். மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத வரைக்கும் இந்த இடத்துல நல்லா நீரோட்டம் எல்லாமே இருந்தது. எப்போ மனுஷங்க வர ஆரம்பித்தாங்களோ அப்போவே இதோட இயற்கை அழகும் தன்மையும் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம போகிறது வந்து ஆதி மூலலிங்கங்க. ரொம்பவே வந்து பழங்குடியினர்களால் வைக்கப்பட்ட ஒரு மூலலிங்கம். கிட்டத்தட்ட நம்ம உசரத்துக்கு இருக்கும். ஆனால் பாதைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புதற்காட்டுக்குள்ளே, அதாவது முள் இருக்கும் பார்த்தீங்களா, கிளிமூக்கு முள்ளுன்னு சொல்லுவாங்க. காமிக்கிறேன், குத்துச்சுன்னா இந்த இருக்குது பாருங்கள். இது ஆனால் முள் இல்லாமல் தான் இருக்குது. ஷார்ப்பாக இருக்கும் இந்த எட்ஜு. பிடிச்சதுன்னா தோலை கவ்வி பிடிச்சிக்கிறோம், கஷ்டம். ஆனால் இந்த முள் இருக்க பாதை தான் நம்ம நடந்து போகிறோம். செப்பலும் போடலை. கடவுள் மேலே பாரத்தை போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த முள் வந்து ஒன்ஸ் குத்திருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் வைக்கக்கூடாது. அந்த முள்ளை எடுத்துகிட்டு தான் ஸ்டெப்பை வைக்கணும். இல்லைனா அந்த முள் உள்ளே உடஞ்சி உங்கள் அந்த தசைக்குள்ளேயே வந்து உட்காந்துரும். கஷ்டம், எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்தாச்சு. அதில் போய் அப்படியே வளைஞ்சோன்னா ஆதி மூலலிங்கத்தை பார்த்துடலாம். பாதை வந்து இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப கஷ்டம். சிவாய இதுக்குள்ளே குனிஞ்சு தான் நம்ம போக முடியும். நம்மக்கிட்ட பேக் வேறு இருக்கிறதுனால குனிஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டம். பேக்கை கழட்டிக்கலாம். சிவாய தலையில் எதுவும் பிடிச்சிக்காமலும் பார்க்கணும். ஆதி மூலலிங்கங்க, பழங்குடியினர்களால் வணங்கப்பட்ட ஆதிமூலலிங்கம். நான் பாதைகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் போகணும். இதுதான் நான் அன்னைக்கு தான் வந்து பார்த்துருக்கேன். இந்த முள் தெரியுதா? இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கான முள்ளுங்க. அப்படியே ஷார்ப்பான எட்ஜாக இருக்கும். புரியுதா? பார்த்தா தெரியுதா? குத்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். முள் வந்து அப்படியே தசையோடு நின்றுக்கிறோம், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து போகணும். இந்த பாதை வழியாக தான் வரணும். அப்படி வந்தோம் அப்படின்னா ஐயாவை தரிசனம் செய்யலாம். போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.